அங்க பாரு மாப்பிள்ளை கழுதை எப்படி ஓடுதுன்னு பாரு. நிறுத்து. என்னடா அது கோவில்ல கல்யாண மண்டபம் மாட்டம் அலங்காரம் பண்ணிட்டு கழுதைக்கு மாலை போட்டு நிறுத்திருக்கீங்க? கழுதைக்கு தான் கல்யாணம். ஏன் நம்ம ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதுக்கு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னாக்கா சோன்னு மழை பெய்யுன்றது நம்ம ஊர் ஐதீகம். அதுக்குதான் ஒரு ஆம்பளை கழுதையும் பொம்பளை கழுதையும் புடிச்சிட்டு வந்தோம். ஆதிவாசிங்க ஆரம்பிச்ச உடனே ஆம்பளை கழுதை அத்துட்டு ஓடிட்டு அதை பிடிச்சா 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. கழுதை போற ஸ்பீட பார்த்தா அவனுக்கு பிடிச்சிட்டு வருவானுங்களோ கல்யாணம் நடக்குமோ? மழை பெய்யுமாங்கிறே சந்தேகமாக இருக்கு. இல்ல முகூர்த்தத்துக்கு என்ன எவ்வளவு நேரம்லாம் இருக்கு? 5 நிமிஷம் தானே இருக்கு. கழுதையோட வரமுடா. அது சரி, ஒன்னும் நேரத்தை பத்தி சொல்லியா? கழுதை நேரம் என்ன, உடம்பு முழுக்க ஒரே நேரம் தான். மூக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் வெடுப்பா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பொண்ணுக்கு பாட தெரியுமா? கழுதை பொண்ணு வாயை திறந்து பிரிக்கா போட்டு பாட ஆரம்பிச்சதுன்னு வைய இந்த ஊருக்கே கேட்க. அப்புறம் அந்த சத்தத்தை நல்ல தகனம்னு வேற சொல்லுவாங்க. பொண்ணு பாடி முடிஞ்சு கடைசியில அப்படின்னு பைனல் டச்சிங் ஒண்ணு கொடுக்கும் பாரு. நீ ரொம்ப குடுத்து வச்சோண்டா. சரி, என்ன பொண்ணு பிறந்த ஜாதகத்தை பாத்தீங்களா? ருதுவான ஜாதகத்தை பாத்தீங்களா? கழுதை பிறந்தது ஆத்தங்கரை யோரமா, கழுதை ருதுவானது குடிச்சவதுக்குள்ளயா. ஆனா ஒண்ணு, 2 பேருடைய முகம் பொறுத்து இருக்குது பாரு. உலகத்துல யாருக்குமே அமையாதான். உங்க 2 பேருக்கு அப்படி அமைஞ்சு அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன கல்யாணம் முடிச்ச கையோட மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? மத்ததுக்குன்னா அதான் சாந்தி முகூர்த்தம். கழுது மேஜர் பாயிண்ட். அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். என்ன நீங்க கல்யாணங்கிறது சாந்தி முகூர்த்தத்தை சந்தோஷமா இருக்கிறது தானே? அது ஓகேடா. அது எங்க ஒண்ணு உதச்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய அவளுக்கு பிடிக்காதா? அது பிடிக்கும். ஆனா அதுக்கு ஒன்ன பிடிக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. கவலையே படாதீங்க, நான் தட்டி கொடுத்து சமாளிச்சிருவேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? தாலியர் மட்டும் தானே? அது மட்டும்தான். கழுதையை கஷ்டப்படுத்த